வளைகுடா பகுதியில பதச்சம் உச்சத்துல இருக்கும்போது ஈரான் அடுத்து என்னதான் செய்ய போகுது? வாங்க இந்த ஆய்வுல ஈரானுக்கு முன்னாடி இருக்கிற 2 வழிகளை பத்தி பார்க்கலாம். ஒன்னு பயங்கரமான பேரழிவை உண்டாக்கக்கூடியது, இன்னொன்னு பொருளாதாரத்தை குறிவைக்கிறது. இந்த ரெண்டுல ஈரான் எதை தேர்ந்தெடுக்கும், ஏன் தேர்ந்தெடுக்கும்னு ஆழமா அலசலாம். சமீப காலமா இணையத்துல ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பா பரவிட்டு இருக்கு. அதாவது சவுதி அரேபியாவோட குடிநீர் சுத்திகரிப்பு ஆலைகளை தாக்கினா தலைநகர் ரியாதே 2 வாரத்துல காலி செஞ்சிடலான்னு பேராசிரியர் ஜாங் ஷூட்சின் சொல்றாரு. கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? ஆனா ஒரு வியூக ஆய்வாளரா நம்ம யோசிச்சா இது நிஜமாவே நடக்கிற காரியமா? சரி, இந்த கூற்று கேட்க பரபரப்பா இருந்தாலும் இது ஒரு புத்திசாலித்தனமான வியூகமா இல்ல வெறும் மிகைப்படுத்தப்பட்ட பேச்சா? வாங்க இந்த அதிர்ச்சிகரமான கணிப்புக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளையும் அது ஏன் வியூக ரீதியா ஒரு பெரிய தவறா இருக்கும்னு இப்ப நாம ஆழமா பார்க்கலாம். இந்த பேரழிவு நாள் கணிப்பை நாம உடனே நிராகரிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்ப உண்மைய முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கூற்று ஒன்னும் முழுசா கற்பனை கிடையாது. இது சவுதி அரேபியாவோட ஒரு உண்மையான பலவீனத்தை வச்சு சொல்லப்பட்டது. அப்போ அந்த 2 வாரம் அப்படிங்கிற கணக்கு எங்கிருந்து வருது? யோசிச்சு பாருங்க. சவுதி அரேபியாவோட குடிநீர்ல பெரும் பகுதி கடலோரத்துல இருக்கிற உப்பு நீக்கும் ஆலைகள்ல இருந்து தான் வருது. அதாவது கடல் நீரை குடிநீரா மாத்தி குழாய்கள் மூலமா நகரங்களுக்கு அனுப்புறாங்க. இந்த ஆலைகளை தாக்கும்போது அந்த நாட்டின் உயிர்நாடியே துண்டிக்கப்பட்டது போல ஆகிவிடும். இந்த படத்தை பார்க்கும்போது ஒன்னு தெளிவா புரியும். ஈரானால இந்த தாக்குதலை நடத்த முடியுமாங்கிறது இங்க கேள்வியே இல்ல. அவங்களோட ஃபத்தா மாதிரி ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் மூலமா எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பையும் தாண்டி முக்கியமான உள்கட்டமைப்புகளை தாக்க முடியும். அதனால கேள்வி என்னன்னா, அவங்களால இதை செய்ய முடியுமான்னு இல்ல, அவங்க இதை செய்யணுமா, இது ஒரு புத்திசாலித்தனமான வியூகமா என்பதுதான். சரி, இப்ப அவங்க என்ன செய்ய முடியுங்கிறத விட்டுட்டு நிஜத்துல என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாப்போம். அவங்களோட கவனம் ஒரு மனிதாபிமான பேரழிவை உண்டாக்குறதுல இல்ல, அதுக்கு பதிலா பொருளாதார ரீதியா அழுத்தம் கொடுக்கறதுல தான் இருக்கு. இதுதான் ஈரானோட உண்மையான விளையாட்டு. ராஸ்தனூரா மாதிரி எண்ணெய் மையங்களை தாக்குறது உலக அளவுல எண்ணெய் விநியோகத்தை பாதிக்கும். ஹார்முஸ் ஜலசந்தியை ஒரு மாதிரி மூடுறது மூலமா உலக வர்த்தகத்தோட முக்கிய பாதையை அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வராங்க. இதையெல்லாம் செஞ்சு வளைகுடா நாடுகளை பொருளாதார ரீதியா நிலைக்குழிய வச்சு அந்த நாடுகள் அமெரிக்கா கிட்ட போய் அழுத்தம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இதுதான் அவங்களுடைய பொருளாதார போர். இந்த தாக்குதல்களோட முக்கிய நோக்கமே வளைகுடா பகுதிய முதலீதுக்கு ஒரு நம்பகத்தன்மையற்ற இடமா மாத்துறதுதான். அதாவது அவங்களோட பணப்பைய குறிவைக்கிறது. இதன் மூலமா அவங்களுக்கு உண்மையிலேயே வலிக்கிற இடத்துல, அதாவது பொருளாதாரத்துல ஈரான் தாக்குது. இப்போ இந்த புத்திசாலித்தனமான பொருளாதார வியூகத்தை அப்பாவி மக்களோட குடிநீரை தாக்குற அந்த பயங்கரமான திட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அது ஏன் ஈரானுக்கு ஒரு தற்கொலைக்கு சமமான செயல்னு இப்போ புரியும். ஒருவேளை ஈரான் மக்களின் குடிநீரை குறி வச்சா அது ஒரு பொருளாதார அச்சுறுத்தலா இருக்காது, அது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கே அச்சுறுத்தலா மாறிடும். இது சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளை வேறு வழியே இல்லாம அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் தள்ளிவிடும். அது மட்டும் இல்லாம இது போருக்கு பிறகு மன்னிக்கவே முடியாத ஒரு பகையை உருவாக்கி பேச்சுவார்த்தைக்கான எல்லா கதவுகளையும் மூடிடும். இது ஒரு முக்கியமான வியூக கொள்கை. குடிநீர், துபாயோட புர்ஜல் அராப் மாதிரி முக்கிய அடையாளங்கள், இல்லனா விமான நிலையங்கள், இதையெல்லாம் தாக்குறது பெரும்பாலும் எதிர்விளைவுகளை தான் தரும். ஏன்னா இது ஒரு நிரந்தர பகையை உருவாக்கிடும். போருக்கு பிறகும் இந்த அண்டை நாடுகளோட தான் வாழணும்னு ஈரானுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஈரான் எதிர்கொள்ளும் அந்த முக்கியமான வியூகத் தேர்வு என்ன? செல்வாக்கை வளர்த்துக்கிறதா இல்ல தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக்கிறதா? இதுதான் கேள்வி. வாங்க இத நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த ஒப்பீடுதான் நம்ம ஆய்வோட மையப்புள்ளி. ஒரு பக்கம் தண்ணீரை குறிவைக்கிறது. இது ஒரு வியூக தற்கொலை மாதிரி. குறுகிய காலத்துல அதிர்ச்சிய உண்டாக்கலாம், ஆனா நீண்ட காலத்துல ஈரானை தனிமைப்படுத்தி அதோட எதிரிகளை ஒன்னா சேர்த்துடும். மறுபக்கம் எண்ணெய குறிவைக்கிறது. இதுதான் வியூக செல்வாக்கு. இது பொருளாதார அழுத்தம் மூலமா எதிரிகளை பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கும். ரொம்ப முக்கியமா போருக்கு பிறகும் இராஜதந்திர கதவுகளை திறந்து வைக்கும். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இறுதி தீர்ப்பு என்ன? எது நடக்க அதிக வாய்ப்புள்ள வியூகம்? ஆய்வாளர்களோட கணிப்புப்படி ஈரான் குடிநீர் உள்கட்டமைப்பை தாக்குறதுக்கான வாய்ப்பு வெறும் 15% மட்டும்தான். இன்னொரு விதமா சொல்லணும்னா அவங்க அதை செய்ய மாட்டாங்கங்கிறதுக்கான நிகழ்தகவு 85%. இதுவே தெளிவான பதிலா இருக்கும். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். புவிசார் அரசியல்ல புத்திசாலியான நாடுகள் குறுகிய கால அதிர்ச்சியை காட்டிலும் நீண்ட கால வியூக செல்வாக்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஈரானோட நோக்கம் அதோட அண்டை நாடுகளை நிரந்தர எதிரிகளா மாத்துறதில்ல, அவங்கள பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர்றதுதான். இறுதியா
உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். புவிசார் அரசியல்ல நாம கேக்குற ரொம்பவே பயங்கரமான திகிலூட்டுகிற அச்சுறுத்தல்கள் நிஜத்துல நடக்கக்கூடிய சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்கு? இது மாதிரி ஆழமான ஆய்வுகளுக்கு தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. அடுத்த அலசல்ல சந்திக்கலாம். நன்றி.